உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடி உயர்வு, டாலரின் வீழ்ச்சியே காரணம். நாட்டில் தொடரும் வறுமை நிலை, 11 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரிப்பு, 70 மில்லியன் மக்கள் கடும் பாதிப்பு. வங்காள விரிகுடாவில் அடுத்த கட்டத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை, 24 மணித்தியாலத்திற்கு எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் சென்று வர அனுராக் கோடிக்கணக்கில் செலவு செய்தாரா? வெளியான பகீர் தகவல். அக்குறுக்குட இரட்டை கொலை விசாரணைகளில் வெளியான அதிரடி ரகசியங்கள். பிக்குகள் மாநாடு ஏற்பாடுகளுக்கான பணம் செலுத்தப்படவில்லையாம், தனிமைப்படுத்தப்பட்ட ஆனந்த தேதர். சமையல் எரிவாயு கொள்கலன்கள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு தழுவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் சில வர்த்தகர்கள் சமையல் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தகர்களை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. லெட்டோ மற்றும் லாஃப் ஆகிய 2 வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களும் நாடு முழுவதும் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 வாரங்களாக எரிவாயு கிடைக்காதால் பல பகுதிகளில் உள்ள உணவகங்களும் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அக்குறைகுட இரட்டை கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் 80% நிறைவடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் ASP எஃப்டு ருட்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ளது. அதில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அக்குரகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் வாகன நிறுத்தப்படத்தில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் 80% தற்போது நிறைவடைந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற இந்த துயர சம்பவத்தை அடுத்து 3 நாட்களுக்குள் பிரதான துப்பாக்கிதாரி உட்பட 5 சந்தேக நபர்களில் காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 3 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஏனைய சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இக்கொலையுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய 12 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வரும் நாட்களில் மேலதிக முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தூக்கு தண்டனை உட்பட மரணதண்டனை அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து அமைச்சரவை மட்டத்தில் எவ்வித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதுபோன்ற பாரதூரமான விடயம் குறித்து அமைச்சரவை மாத்திரம் தடித்து முடிவெடுக்க முடியாது என்றும் இது தொடர்பில் பொதுமக்களிடையே பரந்தளவிலான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மரணதண்டனை அமலிலுள்ள நாடுகளில் குற்ற விகிதங்கள் குறைந்துள்ளனவா என்பது குறித்தும் சமூகவியல், உளவியல் மற்றும் குற்றவியல் ரீதியான தாக்கங்கள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்த பின்னரே கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் அமெரிக்க டாலர்களின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருவதற்கு மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் கடந்த 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுள்ளன. கடந்த 3 வாரங்களாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது பாரிய ஏற்ற இறக்கங்களில் பதிவாகி வந்துள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5173 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. டாலரின் பலவீனம் மற்றும் சர்வதேச ரீதியில் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டி வருவதை இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 88 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்து விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 வார கால பகுதியில் பதிவான அதிகபட்ச இது விலையாகும். அமெரிக்க பொருளாதார கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக போக்குகளால் அமெரிக்க டாலரின் பெறுமதி தொடர்ந்தும் சரிவை சந்தித்து வருகிறது. இந்த வீழ்ச்சியானது சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் விலையை அதிகரிக்க செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் கடந்த 20ஆம் தேதி நடத்தப்பட்ட பிக்குகள் மாநாடு முற்றிலும் தோல்வியடைவதற்கு முழு பொறுப்பையும் முத்தொட்டுவ ஆனந்த தேர்தல் மீது சுமத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்த வெளிப்புற தரப்புகளுக்கு பணம் செலுத்த முடியாத நிலைக்கு ஆனந்த தேர்தல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. அந்த மாநாட்டில் பேராசிரியர் கெட்டிப்பிட்டிய ராகுல தேர்தல் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உட்பட பொதுமக்களின் எதிர்ப்பை ஏற்படுத்திய பல்வேறு உரைகளுக்கான பொறுப்பு, செலவுகளை ஏற்கும் பொறுப்பு மற்றும் மாநாட்டின் தோல்விகளுக்கான பொறுப்பு என அனைத்தும் அந்த தேர்தல் மீது சுமத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட பிக்குகள் மழையில் நினைவதை தவிர்க்க தேவையான கூடாரங்கள் அமைக்கப்படாமை குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ராயபக்ச நிகாக என பொதுவான விழா அறிவித்திருந்த பிக்குகள் மாநாட்டின் தோல்விக்கான பொறுப்பை கூட்டு முயற்சியில் ஏற்காமல் தங்கள் பாதுகாத்துக் கொள்வதில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இலங்கையின் வடகிழக்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணித்தியாலத்தில் மேலும் பலவீனமடைய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுவித்துள்ளது. இலங்கையின் வடகிழக்கே மத்திய வங்காள விரிகுடா கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடலோடிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்கம் காரணமாக கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மேலும் கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியின் தைப்பொங்கலுக்கு மறுநாள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட ஒரு நிகழ்வுக்கான செலவாக 1,10,79,075 ரூபாய் 50% செலவு காட்டப்பட்டுள்ளது. இதன்படி தை மாதம் தைப்பொங்கல் தினத்தில் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மன்னாரில் காற்றாலை மின்சாரத்தை ஆரம்பித்து வைத்த நிலையில் அன்று மாலை வேலனையில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அன்றை மானிப்பாய் மருதடி ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார். மறுநாள் யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாய் என்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வுக்காக மண்டப ஒழுங்கமைப்பு சுமார் 52,37,000 ரூபாயாகவும் சிற்றுண்டி உபசாரங்களுக்காக சுமார் 31,13,000 ரூபாயாகவும் செலவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்வில் பங்கு பெற்றிய பொதுமக்களை ஏற்றி இறக்குவதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் 23,43,000 ரூபாய்க்கு நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகளுக்காக சுமார் 51,700 ரூபாயாகவும் செலவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பிரபல பாடசாலை மாணவர் ஒருவர் அரிய வகை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணம் அடைந்துள்ளார். 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மீதொடமுள்ளவைச் சேர்ந்த 16 வயதுடைய ஓனத் மெத்மிகா என்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்று தனது பாடசாலைக்கு மீதொடமுள்ள கிராமத்துக்கும் பெரும் புகழை சேர்த்து பெருமையை தந்துள்ளார். 2024ஆம் ஆண்டு அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற அவர் ஒரு துடிப்பான வீரராக இருந்துள்ளார். இறப்பதற்கு முன் அவர் தனது தாயிடம், அம்மா இந்த வருடம் சாதாரண தரத்தில் 9 சித்திகளை பெறுவேன் என்றும் கூறியுள்ளார். ஓனத்தின் மரணம் ADEM என அழைக்கப்படும் மிக அரிய வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டதுடன் இந்நிலை 2 லட்சம் பேரில் ஒருவரை பாதிக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். பாக்டீரியா அல்லது வைரஸ் உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு, மூளை மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள பாதுகாப்பு சவ்வை தாக்குகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஓனத்தின் தந்தை சாமன் தனுஷ்க, என் மகனுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை. அவர் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். வாந்தி மற்றும் தலைச்சுற்றல் காரணமாக கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். MRI ஸ்கேன் மூலம் அவரது மூளையில் உள்ள சவ்வுகள் விரிந்து வெளியே வந்தது தெரிந்தது. அவரது இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் நின்றுவிட்டது. அனைத்து பதக்கங்களையும் கோப்பைகளையும் இருந்த போதிலும் என் மகன் இன்று இல்லை என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் பார்வை பிரச்சனைகள் மற்றும் கடுமையான தலைவலி, நடக்க சிரமம், வலிப்பு, வாந்தி அல்லது மயக்கம் ஆகியவை இந்த நோயின் அறிகுறிகளாக மருத்துவர்கள் அடையாளம் கண்டுள்ளார்கள். ராஜபக்சேக்களின் ஆட்சியில் காணப்படாத, கடைபிடிக்கப்படாத சித்தாந்தங்களை நாமல் வளர்த்து கொண்டுள்ளதாகவும் எதிர்கால நவீன சமூகத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை நாமல் ராஜபக்ச ஓரளவுக்கு உள்வாங்கியுள்ளதாகவும் அவர் லண்டனிலிருந்து வெளியிட்ட அறிக்கையில் தென்படுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். லண்டனிலிருந்து நாமல் வெளியிட்டிருந்த அறிக்கையில் மாற்று கருத்தார்களை ஏற்றுக்கொள்வதோடு மாற்று கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதற்கான தர்க்க ரீதியான பதில்களை வழங்கும் விழுமியங்களுக்கு மதிப்பளிக்க நேர் என்ற கோட்பாடுகளை ராஜபக்சக்கள் ஆட்சியில் துளியளவும் காணப்படாத ஒன்று. மஹிந்தாவின் ஆட்சியில் மாற்று கருத்துக்களை கொண்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டு வதைக்கப்பட்ட வரலாறுகள் ஏராளம். ஆனால் நாமல் சொல்லும் மாற்று கருத்துக்கு தர்க்க ரீதியிலான பதிலளிக்கும் வேளை தர்க்க ரீதியிலான பதிலளிக்கப்படும் என்ற சிந்தனை மாற்றம் பாராட்டப்பட வேண்டியதாகும். ஆனால் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகளில் அவர் உரையாற்றிய பின்னர் வரும் மாற்று கருத்துகளுக்கு மதிப்பளிக்காமல் சென்று விடுவார். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எதிர்கருத்துகளுக்கு தர்க்க ரீதியில் நாமல் பதிலளிப்பதை நாங்கள் கண்டதில்லை. பிரித்தானியில் உள்ள சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற இருந்ததால் இவ்வாறு சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் புலம்பிய தமிழர்களின் தர்க்க ரீதியிலான கேள்விகளுக்கு நாமல் எவ்வாறு பதிலளிப்பார் என்பதையும் காண முடியாமல் போய்விட்டது. ஆனால் நாமல் உங்களின் இந்த மாற்றம் நீங்கள் பேசுவ இலங்கை அரசியலிலும் உங்கள் தோல்வியை ஏற்படுத்தலாம். அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வீசிய சக்தி வாய்ந்த பனிப்புயல் காரணமாக அமெரிக்கா முழுவதும் சுமார் 5,700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2,000 விமானங்கள் ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மசசூசெட் மற்றும் ரோட் தீவு உட்பட மாநிலங்களில் வராத காலான அளவுக்கு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. குறிப்பாக ரோட் தீவு மற்றும் மசசூசெட் மாநிலங்களில் சில பகுதிகளில் சுமார் 37 அங்குலம் வரை பனி கொட்டியுள்ளது. இது ரோட் தீவு மாகாண வரலாற்றிலேயே பதிவான மிக மோசமான பனிப்புயலாக கருதப்படுகிறது. தலைநகர் பிராவிடன்ஸில் 36 அங்குல பனி பதிவாகி 1978ஆம் ஆண்டு நிலவிய சாதனையை முறியடித்துள்ளது.
நியூயார்க்கில் சென்டர் பூங்காவில் 19 அங்குலத்துக்கும் அதிகமான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதால் போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பனி புயல் காரணமாக நியூஜெர்சி மற்றும் மசசூசெட்டில் மாநிலங்களில் சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.